ஹாய், நான் ரம்யா. இன்னைக்கு நம்ம மிரர் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ மிரர் ஒர்க்கு 2 டைப் ஆஃப் மிரர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டிசைன். ஸோ ஒன்று ஆர்டிஃபிஷியல் மிரர் எடுத்திருக்கேன், இன்னொன்று கிளாஸ் மிரர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் போட போற கிளாத்தை ஃப்ரேம்ல நல்லா ஸ்டிஃபா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மிரர்ல ஒர்க் பண்ண போறோமோ அந்த மிரரை ஃபேப்ரிக் க்ளூல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ண போற த்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் தான். நார்மலா இந்த த்ரெட்ல 6 த்ரெட்ஸ் ஒன்னா இருக்கும். நம்ம அதுல 2 த்ரெட்டை தனியா பிரிக்க போறோம். தேவையான அளவு நூல் லென்த்தை கட் பண்ணிட்டு அதுல 2 த்ரெட்ஸை மட்டும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை நீடல்ல இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்துட்டு ஒரு சைடு ஆஃப் தி த்ரெட்ல நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒட்டின மிரர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுல இந்த மிரரை ஒட்டியே நம்ம செயின், பேசிக் செயின் ஸ்டிச் போட போறோம். பாருங்க, நான் மிரரை ஒட்டியே தான் நீடில் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒர்க்கை. பேசிக் செயின் தான் அதை சுத்தி போட போறோம். பாருங்க, நான் மிரரை சுத்தி ஃபுல்லா செயின் போட்டேன். இப்போ எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ ஃபைனலா ஒரு செயின் போட்டுட்டு நீடில் இந்த மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கீழே பக்கமா எடுத்துக்க போறேன். அகெயின் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இந்த மாதிரி குத்தி மேல த்ரெட்டை எடுத்துட்டு பிளாங்கெட் லூப் ஸ்டிச் ஒரு செயின்குள்ள இருந்தும் எடுத்து போட போறோம். நார்மல் பிளாங்கெட் லூப் ஸ்டிச் தான். ஆனா இப்போ நம்ம கீழே போட்டிருக்க செயின்குள்ளாடி இது ஒன்னொன்னா எடுத்து போட போறோம். க்ளோஸா போட போறோம். ஸோ இதை நீங்க போட போகும்போது மிரர் பக்கமா டைரக்ஷன்ல இழுத்துக்கோங்க. அப்பதான் மிரர் க்ளோஸ் பண்ணி அந்த டிசைன் வரும். இந்த டிசைன் ஃபைனலா போட்டு பார்க்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா மிரரை சுத்தி அந்த உள்ள பக்கமா ஒரு ஃபிளவர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அந்த சைட் பார்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபிளவர் பெட்டல்ஸ் உள்ள ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டே வரேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த கீழே செயின்ல இருந்து பிளாங்கெட் லூப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி நம்ம பிளாங்கெட் லூப் போட்டோமோ அந்த லூப்ல இருந்து செகண்ட் ரவுண்டோட பிளாங்கெட் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு லூப்குள்ள விட்டு 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 இன்னொரு பிளாங்கெட் லூப்பை உள் பக்கமா போடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே சுடிதாரில் ஒரு இடத்துல பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்லைன், நம்மளோட சுடிதாரோட நெக்லைன்லலாம் இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிட்டு சுற்றி லேசி டேசி ஸ்டிச்லாம் போட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். நம்ம இப்போ ஃபைனலாக முடிக்கிறதுக்காக கீழே இந்த மாதிரி குத்திட்டு கீழ் வழியாக இந்த மாதிரி ஒரு நாட் போட போகிறோம். பாருங்க, 3 வாட்டி நான் சுற்றிட்டு ஒரு நாட் போட்டோம்னா இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு டைப் ஆஃப் மிரர் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மிரர் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல அதே மாதிரி 2 த்ரெட் தான் நான் கோர்த்து எடுத்திருக்கேன். இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல இருந்து போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு 3 லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போட போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செக்டு மாதிரி நம்ம போட போறோம். மிரருக்கே செக்டு ஒர்க் மாதிரி பண்ண போறோம். டோட்டலா 3 ஒரு டைரக்ஷன் 3 இது பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனலா செக்டு லுக் கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்க, நெக்ஸ்ட் சைடும் போட்டுக்கலாம். ஸோ இதுமே பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு சைட்ல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கனாலோ இல்ல அங்கங்க ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, சுடிதாருக்கு அங்கங்க வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு சைடில் நம்ம சுற்றி பேசிக் செயின் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் மிரருக்கு எப்படி மிரரை ஒட்டியே நம்ம செயின் போட்டோமோ அதே மாதிரி இந்த மிரர் சுற்றியும் ஒட்டியே நம்ம செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஹைலைட்டட் லுக் கிடைக்கும் அந்த மிரருக்கு. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க அந்த செக்குடு இதுக்கு ஒரு கலர் த்ரெட்டும் அண்ட் வெளியில் சுற்றி வரப்போகிற செயினுக்கும் ஒரு கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எம்ப்ராய்டரி த்ரெட்ல மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சில்க் த்ரெட்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, அந்த செயின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிரரை ஒட்டியே வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அங்கங்கே இந்த ஒர்க் பண்ணிட்டு இதை சுற்றி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிட்டோம், நம்ம பின்னாடி அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மிரர் ஒர்க் பண்ண போகிற ட்ரெஸ்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த மிரர் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்த்த 2 மிரர் ஒர்க்குமே நிறைய டிசைன்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.